ஓம் சாந்தி 11/12/25 ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபா முரளியினுடைய தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே சங்கம் யுகுபர் தும் பிராமன் சம்பிரதாய் பனேஹோ. இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் நீங்கள் பிராமண குடும்பத்தினராக ஆகியுள்ளீர்கள். துமே அப் मृत्युलोक के मनुष्य से अमरलोक का देवता बनना है. இனி நீங்கள் மரண உலக மனிதனிடமிருந்து அமரலோகத்தை சேர்ந்த தேவதையாக ஆக வேண்டும். ஏன்னா இப்போ நாம் பிராமண குடும்பத்திற்கு வந்துவிட்டோம். பிராமன்ஸோ தேவதா, அடுத்து நம்ம தேவதை ஆகணும். இப்போ தேவதை ஆகணும் அப்படின்னா அந்த தேவதை என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு வரணும் இல்லையா? தேவதை எப்படி பேசுவாங்க, எப்படி பழகுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க, அவங்களுடைய சங்கல்பங்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்கும், பேச்சில் எவ்வளோ சுத்த தன்மை இருக்கும், எவ்வளோ அழகாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, பணிவாக பேசுவாங்க, ஒன்று ஒன்று செய்யறது எவ்வளோ அழகாக செய்வாங்க, சுத்தமாக செய்வாங்க, ஃபாஸ்டாகவும் செய்வாங்க, அதே நேரம் சுத்தமாக நிதானமாக. இப்போ தேவதா நேச்சரை நம்ம கொண்டு வரணுங்கிறார் பாபா. क्वेश्चन, तुम बच्चे किस नॉलेज को समझने कारण बेहद का संन्यास करते हो? குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஒரு கல்வி ஞானத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் எல்லையற்ற சந்நியாசத்தை செய்கிறீர்கள்? तुम्हें ड्रामा की यथार्थ नॉलेज है? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு டிராமாவை பற்றிய யதார்த்தமான சரியான நாலேஜ் இருக்குது, ஞானம் இருக்குது. तुम जानते हो ड्रामा अनुसार अभी सारे मृत्युलोक को भस्मभूत होना है. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒரு புரிதல் இருக்கு. டிராமா படி இந்த முழு மரண உலகமும் பாபா சொல்றாரு மாறிவிடும், தேவதா லோகமாக மாறிவிடும். अभी ये दुनिया वर्तनाट्य पनी बन गई, हमें वर्त पौंड बनना है. பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்தை பாபா சொல்றாரு மதிப்பான ஒரு உலகமாக ஆக்க வேண்டும். பாபா எவ்வளோ பெரிய கடமை காரியம் கொடுத்துருக்கார். इसमें कोई कुछ होता है वो फिर कुबू कल्प के बाद रिपीट होगा, इसलिए तुम्हें इस सारी दुनिया से बेहद का संन्यास किया है. இந்த டிராமாவில் எது நடந்தாலும் அப்படியே கல்பத்துக்கு பிறகும் ரிப்பீட் ஆகும். ஆகையினால் நீங்கள் இந்த முழு உலகத்தையும், பழைய உலகத்தையும், துக்கம் தரக்கூடிய இந்த உலகத்தை, போட்டி நிறைந்த இந்த உலகத்தை பாபா சொல்றாரு சந்நியாசம் செய்துள்ளீர்கள். எல்லையற்ற சந்நியாசம் செய்துள்ளீர்கள். அதனால இந்த உலகம் எதுவும் நம்மளை என்ன பண்ண முடியாது, தன்னோட கவர்ச்சியினால இழுக்க முடியாது. கீத் ஆனே வாலே கல்கி தும் தக்தீர் ஹோ. வரக்கூடிய உலகத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா பாபா இப்போ நம்மளை தயார் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓம் சாந்தி. बच्चों ने गीत की लाइन सुनी, आने वाला है अमरलोक. குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. பாபா சொல்றாங்க வரக்கூடிய யுகம் உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அமரலோகம். அப்போ வரக்கூடிய உலகம் அமரலோகம்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகம் ஏது? பாபா சொல்றாரு மரண உலகம். அமரலோக் மிருத்யுலோகா ஏகே புருஷோத்தம் சங்கமயுக். கலியுகத்தினுடைய முடிவு சத்தியுகத்தினுடைய தொடக்கம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் புருஷோத்தம சங்கம யுகம். अब बाप पढ़ाते ही संगम पर आत्माओं को पढ़ाते हैं, इसलिए बच्चों को कहते हैं आत्म अभिमानी होकर बैठो. இந்த சங்கம யுகத்துல பாபா படிப்பிக்கின்றார்.
ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கின்றார். ஆகவே குழந்தைகளுக்கு கூறுவதாவது, குழந்தைகளே ஆத்ம அபிமானியாக அமர வேண்டும். ये निश्चय करना है, हमको बेहद का बाप पढ़ाते हैं. இந்த நம்பிக்கை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஆத்மாங்கிற உணர்வில் உட்காருங்க. அதுக்கு பிறகு இந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. எல்லையற்ற பாபா எனக்கு படிப்பிக்கிறார். ஹமாரி எய்மட் ஆப்ஜெக்ட் ஏ. பாபா எனக்கு இந்த படிப்பில் லக்ஷ்யம் என்ன கொடுத்துருக்கார்? லக்ஷ்மி நாராயண் मनुष्य से अमरलोक का देवता बनना है. லக்ஷ்மி நாராயணர் ஆகணும். அதாவது மனிதனிலிருந்து சத்தியுகத்தில் வசிக்கும் தேவதையாக ஆக வேண்டும். ऐसी पढ़ाई तो कभी कानों से नहीं सुनी, न किसी को कहते हुए देखा. जो कहे बच्चों तुम आत्म अभिमानी हो बैठो. இந்த மாதிரி படிப்பை நீங்கள் வேறு யாராவது சொல்லி உங்கள் காதில் விழுந்திருக்கா? கேட்டிருக்கீங்களா? இப்படி சொல்லியிருக்காங்களா யாராவது? குழந்தைகளே ஆத்மாங்கிற நிச்சயத்தோடு அமர்ந்து படிங்க. ஏ நிச்சய கரோ பெஹத் கா பாப் ஹம்கோ படாத்தே. கோன்சா பாப்? இந்த நம்பிக்கையோடு படிங்க. எனக்கு பாடம் எடுக்கிறது யாரு? எல்லையற்ற பகவான். பேஹத் கா பாப் நிராகார் சிவ். அவர் எப்படிப்பட்டவர்? ஜோதி சொரூபமான சிவபகவான், சிவ பரமாத்மாவினுடைய மகாவாக்கியம் பாபா எனக்கு படிப்பிக்கின்றாருங்கிற நினைவில் படிக்க வேண்டும். ஆத்மா கா வ பரமாத்மா கா ரூப் போத் சூக்ஷ்ம ஹே. பாபா நிராகார், ஆனால் ஆத்மாவும் நிராகார் ஜோதி தான். ஆனால் பாபா சொல்கிறாங்க, இரண்டுமே சொரூபத்தில் ஜோதியாக இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. ஜிஸ்கோ ஸ்டார் வ பிந்து கேத்தே ஹே. பாபா சொல்கிறார், பரமாத்மாவை ஸ்டார் என்றும் புள்ளி, ஒளி புள்ளி, பிரகாசிக்கும் ஒளி புள்ளி என்றும் அழைக்கப்படுது. போத் சூக்ஷ்ம ஹே. பரமாத்மாவின் சொரூபம் ரொம்ப சூக்ஷ்மமானது. சிவ் பூஜா கர்த்தே ஷரீர் தோஹே நையேனா. சிவ பாபாவுக்கு தேகம் இல்லை இல்லையா? அதனால தான் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யப்படுது. अब आत्मा बिंदी की पूजा हो न सके ना, इसलिए उनको बड़ा बनाते पूजा के लिए. சின்ன புள்ளிக்கு பூஜை செய்ய முடியாது. ஆகையினால பெரிய சிவலிங்கம் ரூபத்தில் செய்து பூஜிக்கப்படுகிறது. समझते हैं शिव की पूजा करते, परंतु उनका रूप क्या है वो नहीं जानते. சிவனுக்கு பூஜை செய்கிறோங்கிறது தெரியுது, ஆனால் அந்த பரமாத்மா சிவனின் ரூபம் என்ன இதை பற்றி தெரிவதில்லை. ச பாத்தே இஸ் சமஹி ஆக்கர் பாப் சம்ஜாத்தே ஹே. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பரமாத்மாவே இந்த பூமிக்கு வந்து அவரை பற்றி அவரை புரிய வைக்கிறார். பாப் கேத்தே ஹே தும் அப்னே ஜனமோக்கோ நை ஜான்தே. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். குழந்தைங்களே, உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. உங்களுடைய பிறவிகள் எத்தனை தெரியுமா? எத்தனை பிறவிகள் எடுக்கிறீங்க? ஒவ்வொரு ரகசியங்களையும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து வருகிறார். பாபா ஹி அக்கர் தும்கோ சம்ஜாத்தே. ஏஹே காட் ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி. இது இறைவனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய காட் ஃபாதரினுடைய உலகாய பல்கலைக்கழகம், வேர்ல்டு யூனிவர்சிட்டி. जिसकी एम्ड ऑब्जेक्ट अमरलोका देवता बनना. இந்த யூனிவர்சிட்டியினுடைய லட்சியம் அமரலோகத்தினுடைய தேவதையாக ஆக வேண்டும். இன்கோ அமர் கதாபி கஹா ஜாத்தா. பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை அமர கதை என்றும் அழைக்கப்படுகிறது. பாபா சொல்கிறாங்க, இந்த நாலேஜ் மூலமாக காலன் மேலே நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் சொல்கிறார். காலன் மேலே வெற்றி அடைகிறீங்க. வஹா கபி கால் காணகி சக்தா.
ஒரு பொழுதும் காலன் சாப்பிட முடியாது. அதாவது மர்னே கா வஹான் நாம் நகி ஹே, அங்கே மரணம் இறப்பு என்ற பெயரே கிடையாது. அபி தும் கால் பர் ஜீத் பெஹன் ரகே ஹோ, இப்போ நீங்கள் பாபா சொல்கிறாங்க ட்ராமா படி காலன் மேலே வெற்றியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இப்போ நமக்கு மரண பயமே இல்லை இல்லையா? பாபா கூட இருக்கார், பாபா அழைத்து செல்வாருங்கிற நம்பிக்கை நம்ம ஒருத்தங்களுக்குமே இருக்குது. அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம், பவித்ர பன்கர் பக்கா வைஷ்ணவ் பன்னா, தூய்மையாக இருந்து பக்கா வைஷ்ணவர் ஆகணும். கான் பான் கி பி பூரி பர்ஹேஜ் கர்னிகே, கட்டுப்பாடு, நம்ம சாப்பிட்றதில்ல குடிக்கிறதில்ல இதிலெல்லாம் நமக்கு கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். சிரேஷ்ட பன்னேலியே ஸ்ரீமத் பர் ஜரூர் செல்னா, நம்ம உயர்ந்த தேவத்தை ஆகணும்னா பாபா சொல்லக்கூடிய நியமங்கள் படி மரியாதைப்படி நம்ம நடப்பது ரொம்ப அவசியம். சிரேஷ்ட பன்னேலியே ஸ்ரீமத் பர் ஜரூர் செல்னாகே, சிரேஷ்டமாகுவதற்காக ஸ்ரீமத் படி கட்டாயமாக நடக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், முரளி சி ஸ்வயம் கோ ரிஃப்ரெஷ் கர்னாகே, முரளி மூலமாக தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் ஆக்க வேண்டும். கஹாம்பி ரேத்தே சதோ பிரதான் பன்னேகா புருஷார்த்த கர்னாகே, எங்கிருந்தாலும் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் முயற்சியை செய்யுங்க. முரளி ஏக் தின் பி மிஸ்னை கர்னிகே, பாபா சொல்கிறாங்க வாணியை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. वरदानम, स्व कल्याण के प्रत्यक्ष प्रमाण द्वारा विश्व कल्याण की सेवा में सदा सफलता मूर्त भव. சுயத்திற்கு நன்மை செய்யும் ஒரு கைக்கண்ட ஒரு பலன், கைக்கண்ட பலன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பலனை நிரூபணம் செய்வதின் மூலமாக, அதான் நம்ம எடுத்துக்காட்டாக இருந்து உலக நன்மையின் சேவையில் சதா வெற்றி மூர்த்தியாக ஆக வேண்டும். जैसे आजकल शरीर की रोग हार्ट फेल का ज़्यादा है, वैसे आध्यात्मिक उन्नति में दिल शिकस्त का रोग ज़्यादा है. எப்படி இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சரீரத்துக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. அதே போல் ஆன்மீக ரீதியில் ஒவ்வொருவருமே முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு மனச்சோர்வு என்ற வியாதி அதிகமாக வருது, மனசு உடைஞ்சிடுறாங்க. ऐसे दिल शिकस्त आत्माओं में प्रैक्टिकल परिवर्तन देखने से ही हिम्मत व शक्ति आ सकती है. அப்படி யார் மனமுடைந்து மனச்சோர்வாக இருக்காங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பார்ப்பதால் தைரியமும் சக்தியும் அவர்களுக்கு வந்துவிடுகிறது. அதனால தான் பாபா நம்மளை எக்ஸாம்பிளாக இருங்கன்னு சொல்கிறார். சுனா போத்துகே அபு தேக்னா சாகத்தே, நிறைய எல்லாருமே கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்க விரும்பலை, ஆனால் உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. அப்படின்னா என்ன, இவங்க எவ்வளோ மாறியிருக்காங்க, நடந்திருக்காங்க, சொல்கிறபடி இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க விரும்புகிறாங்க. பிரமான் துவாரா பரிவர்த்தன் சாகத்தே, அதுதான் பாபா சொல்கிறார், உங்களுடைய மாற்றத்தின் மூலமாக எவ்வளோ நீங்கள் உதாரணமாக இருக்கீங்க, மாறியிருக்கீங்க, அந்த மாற்றத்தை பார்க்க விரும்புகிறாங்க. எடுத்துக்காட்டாக இருக்கீங்களான்னு மாற்றத்தை பார்க்க விரும்புகிறாங்க. तो विश्व कल्याण के लिए स्व कल्याण पहले सैम्पल रूप में दिखाओ. முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக சுயத்துக்கு நன்மையை முதல்ல சாம்பிள் ரூபத்தை காட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொருளை வியாபாரம் பண்ண சாம்பிள் காட்டுவாங்க, அதை வச்சு தான் நம்ம எல்லாமே முடிவு பண்ண முடியும். அந்த மாதிரி நாம் நம்மளை சாம்பிளாக காட்டணும். विश्व कल्याण की सेवा में सफलता मूर्त बनने का साधन ही है प्रत्यक्ष प्रमाण. பாபா சொல்கிறாரு, ப்ராக்டிக்கல் வெற்றியாளர் நம்ம ஆகிறதுக்கான சாதனம்
எடுத்துக்காட்டாக இருப்பது, முன்னோடியாக இருப்பது. இசைஹி பாப்கி பிரத்யக்ஷதா ஹோகி. இதன் மூலமாகத்தான் பாபாவினுடைய பிரத்யக்ஷதா என்பது ஏற்படும். जो बोलते हो वो आपके स्वरूप से प्रैक्टिकल दिखाई दे तब मानेंगे. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ப்ராக்டிக்கல் செய்து காட்டணும். அதை தான் எல்லாருமே பார்க்க விரும்புகிறாங்க, அப்போ தான் நம்புவாங்கங்கிறார். சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ப்ராக்டிக்கல், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை, நம்மளுடைய ரோல் மாடல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்க விரும்புகிறாங்க, அப்போ தான் ஏற்றுக்கொள்வார்கள். स्लोगन, दूसरे के विचारों को अपने विचारों से मिलाना यही है रिगार्ड देना. பாபா சொல்கிறாரு, பிறருடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்வது. அதாவது அவங்க இது சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்கிறத நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அவங்க சொல்கிறதும் ஒன்றாக சேர்த்து செய்வதே பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகும். அவ்யக்த இஷாரா. अब संपन्न कर्मातीत बनने की धुन लगाओ. சம்பன்னமாக வேண்டும், கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். கர்மாத்தீத் பண்ணேலியே செக் கரோ. கர்மாத்தீத் நிலையை அடைவதற்காக முதல்ல நம்ம தன்னை சோதனை பண்ணணும். कहाँ तक कर्मों के बंधन से न्यारे बने. எதுவரை நான் என்னுடைய கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து தனித்திருக்கின்றேன், விடுபட்டு இருக்கின்றேன். लौकिक अलौकिक कर्म और संबंध दोनों में स्वार्थ भाव से मुक्त कहाँ तक बने. லௌகீகமாக இருந்தாலும் சரி, அலௌகீக லைஃபாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கடமையிலும் ஒவ்வொரு சம்பந்தங்களிலும் எந்த அளவு சுயநலம் இல்லாத நிலையை எதுவரை கொண்டு வந்துள்ளேன், சுயநலத்திலிருந்து எதுவரை முக்தி அடைந்துள்ளேன், விடுபட்டுள்ளேன், அதை செக் பண்ணணும். செக் कर्मों के हिसाब किताब किसी भी व्यर्थ स्वभाव संस्कार के वश होने से मुक्त बनेंगे तब कर्मातीत स्थिति को प्राप्त कर सकेंगे. பாபா அழகாக சொல்கிறாரு, எது வரைக்கும் நீங்கள் கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு, அதாவது வீணான சுவாவம், வீணான சன்ஸ்காரத்துக்கு வசப்படுவதிலிருந்து எப்போ நீங்கள் விடுபடுறீங்களோ அப்போ தான் கர்மாத்தீத் ஸ்திதியை பிராப்தமாக பெறுவீர்கள். कोई भी सेवा संगठन प्रकृति की परिस्थिति, स्वस्थिति व श्रेष्ठ स्थिति को डगमग न करे. எந்த ஒரு சேவையும், எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு இயற்கையும் உங்களுடைய சிரேஷ்ட ஸ்திதியை அசைக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பந்தனமற்றவர்களாக இருக்க வேண்டும். इस बंधन से भी मुक्त रहना ही कर्मातीत स्थिति की समीपता. இந்த மாதிரி பந்தனங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருப்பவர்களே கர்மாத்தீத் ஸ்திதியின் நெருக்கத்தில் இருக்கின்றார்கள் என்று பொருளாகும். ஆகவே பாபா எவ்வளோ டெப்தான விஷயங்களை சொல்கிறார். வீணான சிந்தனையிலிருந்தும், வீண் விஷயங்களிலிருந்தும், வீணான சன்ஸ்கார் நேச்சரிலிருந்தும் நம்ம விடுபடணும். அப்போ தான் கர்மாத்தீத் நிலையை நாம் பெற முடியும். ஓம் சாந்தி.